அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் என்றாவது ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? அதாவது நாம் எல்லாவற்றையும் மிகச் சரியாக திட்டமிடுவோம். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த நொடியில் எங்கிருந்தோ ஒரு தேவையில்லாத பிரச்சனை வந்து நிற்கும். ஆமா, இது நிறைய பேருக்கு நடக்கும் ஒரு சாதாரண விஷயம்தானே. உண்மைதான். இதற்கு காரணம் நம்முடைய கெட்ட நேரம் அல்லது விதி என்று நாம் மிக எளிதாக நினைத்துக் கொள்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த பிரச்சனையை உங்கள் மனமே ஒரு காந்தம் போலச் செயல்பட்டு இழுத்து வந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இன்னும் நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞானத்தேடலை தொடங்கப் போகிறோம். நிச்சயமா, இது ஒரு சாதாரண தத்துவ புத்தகம் பற்றிய விவாதம் கிடையாது. ஆமா, 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். இது வெறும் தத்துவம் அல்ல. இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்மயோக ஞான சபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. இப்போது நாம் இந்த நூலின் 13ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். அத்தியாயம் 13, மனமும் சூழ்நிலைகளும். உண்மையிலேயே இது பலருடைய அன்றாட வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு கருத்தாக்கம். மனிதர்கள் தங்களிடம் இருக்கும் வளங்களை வைத்துக்கொண்டு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து விடலாம் என்று தர்க்க ரீதியாக திட்டமிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கற்பனை செய்ததற்கும் நிஜத்தில் நடப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதில்லை. கரெக்ட். இதை நாம் தினசரி வாழ்க்கையிலே நிறைய பார்க்கிறோமே. ஆமா, நடக்கக்கூடாதவை நடக்கும்போது மனிதனின் திட்டமெல்லாம் சுக்குநூறாகி விடுகிறது. உதாரணமாக, மாதக் கடைசியில் கையில் இருக்கும் கொஞ்சூண்டு பணத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று நாம் நினைக்கும்போதுதான் திடீரென்று எதிர்பாராத செலவுகள் அல்லது விருந்தாளிகள் வருவார்கள். உண்மைதான். அல்லது நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது மிகவும் நல்லவர்கள் வந்து உதவுவார்கள் என்று நினைப்போம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்து நமக்கு சிறிதும் சம்பந்தமில்லாதவர்கள் வந்து சேர்வார்கள். இன்னும் சொல்லப்போனால், கடையில் பார்த்து பார்த்து ரொம்ப நல்ல பொருள் என்று காசு கொடுத்து வாங்கி வருவோம். வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தால் அது கெட்டுப் போயிருக்கும். இப்படி நடக்கும்போது நமக்கு இயல்பாகவே ஒரு விரக்தி வந்துவிடுகிறது இல்லையா? ஆமாம், நான் என்ன தப்பு செய்தேன் என்ற கேள்வி எழுகிறது. அந்த விரக்தியின் உச்சத்தில் மனிதர்கள் உடனடியாக என்ன சொல்வார்கள் என்று கவனித்திருக்கிறீர்களா? எல்லாம் ஏன் நேரம், என் கர்மவின அப்படின்னு மிக எளிதாக கர்மாவின் மீது பழியை போட்டு விடுகிறார்கள். தங்களுக்கு நடக்கும் துன்பங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் தங்களுடைய முந்தைய ஜென்மத்து பாவங்கள்தான் காரணம் என்று ஒரு கற்பனையான தற்காப்பு வளையத்திற்குள் ஒழிந்து கொள்கிறார்கள். ஓஹோ, அப்ப அது உண்மை இல்லையா? இந்த நூலின் ஆசிரியர் இதை மிக ஆழமாக மறுக்கிறார். அப்படி நினைப்பவர்கள் கர்ம தத்துவத்தை சரியாக உணராதவர்கள் என்கிறார் அவர். ஒரு மனிதனை சூழ்ந்து வரும் சூழ்நிலைகள் அவனுடைய முந்தைய ஜென்மத்து கணக்கு அல்ல, அது அவனின் அப்போதைய மனநிலையை பொறுத்ததே ஆகும். அப்போதைய மனநிலையை பொறுத்ததா? ஆமாம், இதுதான் இந்த நூலின் திறவுகோள். உங்கள் மனநிலை இப்போது இந்த நொடியில் எப்படி இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கான பௌதிக சூழ்நிலையை, அதாவது நிஜ உலகை உருவாக்குகிறது. அதாவது நமது சூழ்நிலைகள் நம்மை பாதிப்பதில்லை, நாம் தான் நமது சூழ்நிலைகளை உருவாக்குகிறோமா? இதை ஒரு உதாரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்க தோன்றுகிறது. நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க காரில் GPS செட் செய்கிறோம். நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் செட் செய்த இலக்கு. சரியான ஒப்பிடு. ஆனால் அறியாமலேயே காரின் ஸ்டியரிங்கை பயம், பதற்றம் என்ற வேறு திசையை நோக்கி நானே திருப்பிக் கொண்டிருக்கிறேன். முடிவில் தவறான இடத்திற்கு சென்றுவிட்டு காரின் மீதோ அல்லது சாலையின் மீதோ கோபப்படுகிறேன். இது அப்படித்தானே இருக்கிறது? அந்த ஒப்பிடு மிக துல்லியமானது. அந்த ஸ்டியரிங்கை திருப்புவது உங்கள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள், குறிப்பாக பயம். நமது தற்போதைய மனநிலைதான் ஸ்டியரிங் என்றால், நமது பயம் எப்படி நம்மை நேராக ஒரு விபத்தில் கொண்டு போய் விடுகிறது என்பதை நூலாசிரியர் சில அதிர்ச்சியூட்டும் உதாரணங்கள் மூலம் விளக்குகிறார். அதிர்ச்சியூட்டும் உதாரணங்களா? சொல்லுங்களேன். ஒருவன் தனக்கு யாராவது விஷம் வைத்து விடுவார்களோ என்று எப்போதும் பயந்து கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பய நினைவுகள் என்ன செய்யும் தெரியுமா? அவனுடைய பகைவர் யாருடைய மனத்தையாவது தூண்டிவிட்டு உண்மையிலேயே அவனுக்கு விஷம் வைக்க செய்துவிடும். ஒரு நிமிடம், இது கேட்பதற்கே சற்று திகிலாக இருக்கிறதே. என் பயம் இன்னொருவரின் மனதை தூண்டி என்னை தாக்க வைக்குமா? ஆமாம், அப்படிதான் ஆசிரியர் கூறுகிறார். இது எப்படி சாத்தியம்? என் மூளையில் ஊடும் எண்ணம் எப்படி இன்னொருவரின் மூளைக்கு ப்ளூடூத் போல சென்று சேரும்? இதற்கான அடிப்படை என்ன?
மேலோட்டமாக பார்த்தால் இது ஏதோ மந்திர தந்திரம் போல தோன்றும். ஆனால் இதன் பின்னால் உள்ள உளவியல் மற்றும் நுட்பமான அதிர்வலை சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் இன்னொரு சாத்தியத்தையும் கூறுகிறார். என்ன அது? ஒருவேளை அவனுக்கு யாரும் விஷம் வைக்கவில்லை என்றாலும் கூட தனக்கு விஷம் வைக்கப்பட்டு விட்டது என்ற பயம் அவனுள் ஆழமாக பதிந்து விடுவதால் அவனுடைய உடலிலேயே விஷம் வைக்கப்பட்டதற்கான கோளாறுகளும் உபாதைகளும் தானாகவே உருவாகத் தொடங்கிவிடும். இது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது மருத்துவ உலகிலும் நரம்பியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றுதான். அதீத பயம் அல்லது நோசிபோ விளைவு என்பது நம் உடலில் நிஜமான ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கரெக்ட். நீங்களே சொல்லுங்கள், அது எப்படி உடலை பாதிக்கிறது என்று. அதாவது கார்டிசால் அளவை உயர்த்தி நிஜமாகவே உடல் உறுப்புகளை பாதிக்கிறது. இது உள்நோக்கிய பாதிப்பு. ஆனால் மற்றவர்களை, அதாவது வெளியில் இருக்கும் ஒருவரை ஈர்ப்பது பற்றி நீங்கள் சொன்னதுதான் இன்னமும் எனக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது. சரி, அதை நூலிலுள்ள இன்னொரு உதாரணத்தோடு விரிவாக பார்ப்போம். ஒருவன் நிறைய பணத்தை பெட்டியில் வைத்துக்கொண்டு தூங்குகிறான். அவனுக்குள் எங்கே திருடன் வந்து விடுவானோ என்று திகில் இருந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த பயம் உண்டு. இப்படி தொடர்ந்து பயந்து கொண்டிருந்தால் வீட்டில் யாரும் வராத போதே யாரோ வந்துவிட்டதான ஒரு மாயத் தோற்றம், அதாவது ஹாலோசினேஷன் அவனுக்கு உண்டாகும். இது மனநல பாதிப்பு. அதுவும் ஒரு நோசிபோ விளைவு போலத்தான் இருக்கிறது. ஆமாம். ஆனால் அந்த திகில் இன்னும் பலமடைந்தால் அது அருகிலிருக்கும் ஒரு திருடனின் மனதையே தாக்கி அவன் மூலமாகவே தன் வீட்டில் திருடச் செய்யும் சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்கிறார் ஆசிரியர். ஓகே, இங்கே நான் உறுதியாக ஒரு கேள்வியை கேட்டே ஆக வேண்டும். இது மிகவும் ஆபத்தான ஒரு வாதமாக தெரிகிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? திருடனை பார்த்து பயந்தால் நானே அந்த திருடனை ஈர்க்கிறேன் என்பது பாதிக்கப்பட்டவரையே நேரடியாக குறை கூறுவது போல இல்லையா? இதை விக்டிம் பிளேமிங் என்று சொல்வார்களே. யாரோ ஒருவன் திருடுகிறான் என்றால் அவனுடைய குற்றத்திற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்கள் எழுப்பும் இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. இதை ஏற்றுக்கொண்டால் நாம் எதை குறித்தும் ஒரு நிமிடம் கூட பயப்படவோ கவலைப்படவோ கூடாது என்றாகிறதே. இது எப்படி நியாயமாகும்? மனிதர்களாகிய நாம் எல்லாவற்றையும் தார்மீக ரீதியாக, அதாவது சரி தவறு என்ற கோணத்தில்தான் பார்க்க பழகியிருக்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்தின் இயக்கவியலுக்கு மனிதர்களின் இந்த நீதி நியாயங்கள்லாம் கிடையாது. கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? புவியீர்ப்பு விசை எப்படி ஒரு மாடியிலிருந்து விழும் நல்லவனையும் கீழே இழுக்கும், கெட்டவனையும் கீழே இழுக்குமோ அதுபோலதான் மனதின் விதிகளும். ஆசிரியர் இங்கே ஒருவரை குற்றவாளியாக்குவதற்காக இதை கூறவில்லை. அப்படியானால் எதற்காக இதை கூறுகிறார்? பிரபஞ்சத்தின் உளவியல் இயந்திரத்தனத்தை விளக்குகிறார். இதை புரிந்து கொள்ள பகவான் கிருஷ்ணர் கூறிய ஒரு வாக்கியத்தை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். யத் பாவம் தத் பவதி. அதாவது எதை நீ பாவிக்கிறாயோ அது உனக்கு ஆகும். யத் பாவம் தத்பவதி. இந்த வாக்கியத்தை நிறைய இடங்களில் கேட்டிருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் என்பதுதானே இதன் அர்த்தம்? ஆமாம், சரியாகச் சொன்னீர்கள். ஆனால் இதை அந்த திருடன் உதாரணத்தோடு எப்படி பொருத்தி பார்ப்பது? இதை வெறும் தத்துவமாக பார்க்காதீர்கள். ஒரு பௌதீக எந்திரவியலாக பாருங்கள். தொடர்ந்து ஒரு விஷயத்தைப் பற்றியே தீவிரமாக சிந்திக்கும்போது அது உங்கள் மனதில் ஒரு திரிபை உருவாக்குகிறது. மனத்திரிபு? ஆமாம். இந்த மனத்திரிபுதான் பௌதீக உலகில் நிஜமாக உருமாறுகிறது. இதை மனோ தத்துவத்தின் மாபெரும் ரகசியம் என்கிறார் ஆசிரியர். பிரபஞ்சத்திற்கு நல்லது கெட்டது என்ற பகுத்தறிவு கிடையாது. அது ஒரு ஈர்ப்பு விசை போல செயல்படுகிறது. அதாவது மேக்னெட் போல செயல்படுகிறது என்கிறீர்கள்? ஆமாம். நீங்கள் எந்த அதிர்வலையை தொடர்ந்து வெளிப்படுத்துகிறீர்களோ அதற்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு சமைத்துக் கொடுக்கிறது. நீங்கள் திருடன் வந்துவிடுவானோ என்று பயப்படும்போது உங்கள் மனம் திருடன், இழப்பு, பயம் என்ற மையக்கருத்தில் முழுமையாக குவிய ஆரம்பிக்கிறது. அந்த மனத்திரிபுதான் உங்களுக்கு திருடனை ஈர்த்து தருகிறது. ஓஹோ, இப்போது இது சற்று புரிகிறது. நவீன உளவியலில் நாம் இதை தன்னைத்தானே நிறைவேற்றிக் கொள்ளும் தீர்க்க தரிசனம், அதாவது செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி என்று சொல்கிறோமே, அதுவா? அதேதான். அது எப்படி வேலை செய்கிறது என்று நீங்களே சொல்லுங்கள். நான் திருடனை பற்றி பயந்து கொண்டே இருக்கும்போது என் ஆழ்மனம் எதிலாவது ஒரு கவனக்குறைவை ஏற்படுத்தி வீட்டை பூட்டாமல் விடலாம், அல்லது என்னுடைய உடல் மொழி ஒரு பதற்றத்தை வெளிப்படுத்தி நான் ஒரு பலவீனமான இலக்கு என்பதை எதிராளிக்கு உணர்த்தலாம். கரெக்ட். மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். அதே சமயம் எதிராளிக்கு வந்த ஒரு நோயாளி பார்த்துவிட்டு ஐயோ தனக்கும் அந்த நோய் வந்துவிடுமோ என்று அஞ்சுபவனுக்கு அவனது அதீத பயமே அவனது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து அந்த நோயை வரவழைக்கிறது. ஆக எனக்கு தீங்கு நேர்ந்துவிடுமோ என்று பயப்படுவதே அந்த தீங்கை ஈர்ப்பதற்கான முதல் படியாக அமைந்துவிடுகிறது.
ஆமாம், அதுதான் நடக்கிறது. நீங்கள் எதை தீவிரமாக உணர்கிறீர்களோ அந்த உணர்வுக்கான சூழ்நிலை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் பயத்தை உணர்ந்தால் அந்த பயத்தை நியாயப்படுத்தும் சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகின்றன. இது உண்மையிலேயே மிகவும் அச்சுறுத்தலான ஒரு புரிதல். சரி, நம்மை பற்றிய எதிர்மறை எண்ணங்களே நமக்கு பெரிய பொறியாக மாறுகிறது என்றால், மற்றவர்களைப் பற்றி நாம் நினைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் என்னவாகும்? அது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போது பலர் சொல்லி கேட்டிருப்போம், நான் எல்லோருக்கும் நல்லதே நினைத்தேன், ஒருவருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை, ஆனால் எனக்கு ஏன் கெடுதலே நடக்கிறது என்று. இதற்கும் நீங்கள் சொல்லும் இந்த மனத்திரிப்பு கோட்பாட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. நான் நல்லதே நினைத்தேன் என்று கூறுபவர்களுக்கு பாவனை என்ற சொல்லின் உண்மையான அர்த்தமும் ஆழமும் தெரியவில்லை. பாவனை என்றால் வெறுமனே ஒரு விஷயத்தை நினைப்பதுதானே? இல்லை, பாவனை என்பது உங்கள் மனதில் மேலோட்டமாக உதிக்கும் ஒரு சாதாரண எண்ணம் அல்ல. அது மனத்திரிபு நிலையை அப்படியே பற்றியிருத்தல். அதாவது ஒரு எண்ணத்தை மிக ஆழமாக, உணர்வுபூர்வமாக தொடர்ந்து பிடித்து கொண்டிருப்பது. அதை உங்கள் உடலின் ஒரு பகுதியாகவே மாற்றுவது. ஓஹோ, அப்படி என்றால் பிரபஞ்சத்திற்கு நாம் யாரை நினைக்கிறோம் என்பது தெரியாதா? தெரியாது. நாம் யாருக்கு தீங்கு நினைக்கிறோம் என்பதை பிரபஞ்சம் பிரித்து பார்ப்பதில்லை. அது அந்த எண்ணத்தின் தீவிரத்தை மட்டுமே அளவிடுகிறது. இதை இன்னும் கொஞ்சம் நடைமுறை விளக்கத்தோடு சொல்ல முடியுமா? உதாரணமாக, ஒருவன் உங்களை திட்டிவிட்டான் அல்லது உங்களுக்கு ஒரு அநீதி இழைத்து விட்டான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் மீதுள்ள தீராத கோபத்தில், என்னை திட்டிய இந்த பகைவனுக்கு பற்களெல்லாம் உதிர்ந்து விழுந்துவிட வேண்டும் என்று நீங்கள் பாவனை நிலையில், அதாவது மிக ஆழமாக வன்மமாக நினைக்கிறீர்கள். சரி, அப்படி நினைத்தால் என்ன நடக்கும்? இப்போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பாவனையின் திரிபு நிலை அந்த எண்ணத்தை உருவாக்கிய உங்களையே முதலில் தாக்கும். என்னது? பகைவனுக்கு பல்விழ வேண்டும் என்று நான் நினைத்தால் ஏன் பல்விழுவா? அவன் செய்த தவறுக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? பிரபஞ்சத்தின் சட்டம் அப்படிப்பட்டதுதான். உங்கள் பல் உதிராது, ஆனால் அந்த தீங்கு வேறு வழியில், வேறு வடிவத்தில் உங்களுக்கு வரும். வேறு வடிவத்திலா? எப்படி? உதாரணமாக, அப்படி நினைத்தவனுக்கு தாடை நோய் வரலாம், அல்லது முக பார்ச்சவாதம் வரலாம். ஃபேஷியல் பாராலிசிஸ் என்று சொல்வார்களே, அது வரலாம். ஏனென்றால் அந்த நோய் மற்றும் வலியின் அதிர்வலையை உங்கள் மூளைதான் முதலில் உருவாக்குகிறது. உங்கள் உடல்தான் அதை முதலில் உள்வாங்குகிறது. அட கடவுளே, இது மிகப்பெரிய விஷயமாச்சு. ஆமாம். ஆனால் அந்த மனிதனுக்கு தனக்கு வந்த இந்த முகவாது நோய்க்கும் தான் பல மாதங்களுக்கு முன்பு பகைவனுக்கு நினைத்த அந்த தீய நினைப்பிற்கும் உள்ள தொடர்பு கொஞ்சமும் புரியாது. நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தே, எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது என்று புலம்புவான். உண்மைதான், யாருக்கும் அந்த தொடர்பு புரியாது. தன்னை பற்றி நினைக்காமல் பிறரை பற்றி பாவனையாக நினைக்கும் தீமைகள் தமக்கே வந்து சேரும் என்ற மாபெரும் தத்துவத்தைத்தான் மனித சமூகம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இது கேட்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெளிவாகிறது. இது நாம் விஷத்தை குடித்துவிட்டு எதிரி சாக வேண்டும் என்று காத்திருப்பதைப் போல இருக்கிறது. ஆமாம், 100% உண்மையான வார்த்தைகள். என் மூளையில் நான் ஒரு கொடூரமான எண்ணத்தை உருவாக்கும்போது அந்த எண்ணம் என் நரம்பு மண்டலத்தை தான் முதலில் பாதிக்கிறது. ஓஹோ, இதனால தான் நம் ஊரில் பெரியவர்கள் எப்போதும் பகைவனுக்கும் தீங்கு நினைக்காதே என்று சொல்வார்களா? கண்டிப்பா, அவர்கள் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள். சிறுவயதில் இதை கேட்கும்போது இது ஏதோ ஒரு தார்மீக அறிவுரை, நாம் நல்லவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகச் சொல்கிறார்கள் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது இதன் உளவியல் பின்னணியை பார்த்தால் இது வெறும் அறவுரை மட்டுமல்ல, இது நமக்கான ஒரு மிகச்சிறந்த உளவியல் தற்காப்பு கவசம். ஆமாம், சைக்கலாஜிக்கல் செல்ஃப் டிஃபரன்ஸ். நம்மை நாமே அழிவிலிருந்து காத்துக்கொள்வதற்கான ஒரு வழிமுறை. மிகச் சரியாகச் சொன்னீர்கள். நீங்கள் ஒருவருக்கு கெடுதல் நினைக்கிறீர்கள் என்றால் உங்கள் மூளையும் உடலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை, அந்த ரசாயன மாற்றத்தை முதலில் அனுபவிக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தும் அந்த விஷம் முதலில் உங்கள் பாத்திரத்தை தான் அரிக்கிறது. கேட்கவே ரொம்ப பயமாக இருக்கிறது. மனிதனை சூழ்ந்து வரும் நல்ல கெட்ட சூழ்நிலைகளுக்கு அவனுடைய நினைப்பே, பாவனையே காரணம் என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். இதில் எந்த மாயாஜாலமும் இல்லை. இது தூய அறிவியல் மற்றும் பிரபஞ்ச விதி. இது சற்று அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம்
தர்க்கரீதியாக யோசித்தால் இது ஒரு மிகப்பெரிய விடுதலையையும் கொடுக்கிறது. எப்படி சொல்கிறீர்கள்? ஏனென்றால் பாவனை எதிர்மறையாக இவ்வளவு வலிமையாக வேலை செய்து எனக்கான ஒரு பொறியை நானே உருவாக்குகிறது என்றால் இதையே நேர்மறையாக பாசிட்டிவாக எப்படி பயன்படுத்துவது என்று யோசிக்கலாமே. ஆமாம், அதுதான் அடுத்த கட்டம். என் மனநிலைதான் என் சூழ்நிலையை உருவாக்குகிறது என்பது 100% உண்மை என்றால் எனக்குத் தேவையான இன்பமான சூழ்நிலைகளை, வெற்றியை கூட என்னால் எந்த சந்தேகமும் இல்லாமல் உருவாக்கிக் கொள்ள முடியும் தானே. அதேதான். இந்த நாணயத்தின் மறுபக்கம் மிகவும் பிரகாசமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. பயம் எப்படி ஒரு நோயையோ திருடனையோ ஈர்க்கிறதோ அதேபோல ஆழமான நம்பிக்கையும் ஒரு சிறந்த சூழ்நிலையை உருவாக்கும். அது எப்படி வேலை செய்யும்? தனக்கு எப்படியும் ஆண்டவன் செல்வம் கொடுப்பான் அல்லது நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குவான் என்று உறுதியாக ஆழமாக நம்புபவனுக்கு அவனது அந்த நேர்மறை பாவனை ஏதாவது ஒரு வழியில் செல்வத்தையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். இது வெறும் குருட்டு அதிர்ஷ்டமல்ல, அவனது மனோபாவனை உருவாக்கும் பௌதீக உண்மை. இந்த நேர்மறை பாவனையை இன்னும் ஆழமாக எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து நூலில் ஏதேனும் குறிப்பிட்ட வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா? மிக முக்கியமான ஒரு வழிமுறையை ஆசிரியர் கூறுகிறார். மருத்துவத்தால், மருந்துகளால் தீர்க்க முடியாத நோயை கூட இந்த மனோபாவனையால் குணப்படுத்த முடியும் என்கிறார் அவர். மருந்துகளால் முடியாததை மனம் செய்யுமா? இது எப்படி சாத்தியம்? தன் நோயை கடவுள் தீர்த்து வைப்பார் என்று ஒருவன் உறுதியாக நம்பி அந்த நம்பிக்கையை தன் ஆழமான பாவனையாக மாற்றுவதற்காக உபாசனை, பிரார்த்தனை போன்றவற்றை செய்கிறான். அப்போது அவனது மனம் முழுமையாக அந்த பாசிட்டிவ் நம்பிக்கையில், அந்த அதிர்வலையில் வேரூன்றுகிறது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வேலை செய்கிறதா? ஆமாம், அப்படி செய்பவனின் நோய் வியக்கத்தக்க வகையில் குணமாகவே செய்யும் என்று ஆசிரியர் ஆணித்தரமாக கூறுகிறார். இது நாம் முன்னமே பேசிய நோசிபோ விளைவின் நேரெதிர் விளைவு. மருத்துவ உலகில் இதை நாம் பிளாசிபோ எஃபெக்ட் என்று சொல்கிறோம். ஆமாம், பிளாசிபோ எஃபெக்ட். அதாவது தனக்கு கொடுக்கப்படுவது வெறும் சர்க்கரை மாத்திரை என்று தெரியாமலேயே அது ஒரு மிகச்சிறந்த மருந்து என்று ஆழமாக நம்பி அதை சாப்பிடும் நோயாளியின் மூளை உடலை குணப்படுத்தும் ரசாயனங்களை தானாகவே உற்பத்தி செய்து நோயை குணமாக்குகிறது. சரியாக சொன்னீர்கள். நம்பிக்கை எப்படி உடலின் குணமடையும் தன்மையை துரிதப்படுத்துகிறது என்பதை நவீன நரம்பியல் அறிவியலும் இன்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு யோக சாஸ்திரம் எதை கண்டறிந்ததோ அதைத்தான் இன்று அறிவியல் தன் மொழியில் சொல்கிறது. ஆமாம், அந்த பிளாசிபோ விளைவும் ஒரு வகையான பாவனைதான். அதைத்தான் ஆசிரியர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். மனிதனை சார்ந்து வரும் இன்பங்கள், துன்பங்கள், ஆபத்துகள் என அனைத்திற்கும் கடவுளோ கர்மமோ வேறு எதுவுமோ வெளியிலிருந்து வரும் காரணங்கள் அல்ல. அவனுடைய மனோபாவனை மட்டுமே காரணம். ரொம்ப அருமையான சுருக்கம். எப்படி பாவித்தால் என்ன நடக்கும் என்பதை ஒரு மனிதன் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பாவனையை சரியான முறையில், அதாவது நேர்மறையாக பயன்படுத்தி வந்தால் அவனை எப்போதும் இன்ப சூழ்நிலைகளே சூழ்ந்து வரும் என்று நூலின் மையக்கருத்தை ஆசிரியர் மிக அழகாக தொகுத்து வழங்கியுள்ளார். ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நாம் அனுபவிக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் நம் மனதின் கண்ணாடிகள் மட்டுமே. உங்கள் மனதிற்குள் என்ன ஓடுகிறதோ அதுதான் உங்கள் நிஜ வாழ்க்கையில் பிம்பமாக பிரதிபலிக்கிறது. நீங்கள் உங்களுக்காக எதை எதிர்பார்க்கிறீர்கள், மற்றவர்களுக்காக எதை எண்ணுகிறீர்கள் என்பதை மிக மிக கவனமாக கையாள வேண்டும். ஆமா, இது ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்ய வேண்டிய பயிற்சி. ஏனென்றால் நீங்கள் செலுத்தும் எண்ணங்கள்தான் உங்களுக்கான உலகத்தை வடிவமைக்கும் செங்கற்கள். உங்கள் பாவனையை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீங்கள் சுலபமாக உங்கள் வசப்படுத்தலாம். நீங்கள் சரியாக சுருக்கிவிட்டீர்கள். யத் பாவம் தத் பவதி என்பதை வெறும் தத்துவமாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாம் வெளிப்படுத்தும் மன அதிர்வெண்ணாக பார்க்க வேண்டும். நிச்சயமாக. இன்று நாம் டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி அவர்களின் மானச யோகம் நூலிலிருந்து மனித மனதின் இயற்பியலை கற்றுக்கொண்டோம். இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். சற்று யோசித்துப் பாருங்கள். இந்த நூல் எழுதப்பட்ட காலத்தில் நம்முடைய எண்ணங்களை நாமே உருவாக்கிக் கொண்டிருந்தோம். நம்முடைய பயமோ நம்பிக்கையோ நம்முடைய சொந்த அனுபவங்களில் இருந்துதான் முளைத்தது. ஆனால் இன்று நம் நிலைமை என்ன? ஆமாம், இன்று நாம் நிறைய தகவல்களை வெளியே இருந்து வாங்குகிறோம். கரெக்ட். காலையில் எழுந்தவுடன் நாம் முதல் வேலையாக ஸ்மார்ட் போனை திறக்கிறோம். சமூக வலைத்தளங்கள் மூலமும் 24 மணி நேர செய்தி ஊடகங்கள் மூலமும் தினமும் ஆயிரக்கணக்கான எதிர்மறை தகவல்களை, உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் நடக்கும் வன்முறைகளை, திருட்டுகளை, நோய்களை, சண்டைகளை நாம் மூளைக்குள் நேரடியாக பாய்ச்சிக் கொள்கிறோம். இது நம்முடைய பாவனையை எந்த அளவுக்கு பாதித்துக் கொண்டிருக்கிறது?
இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்மை அறியாமலேயே யாரோ ஒருவர் உருவாக்கும் பயத்தை, பதற்றத்தை நாம் கடன் வாங்கி நமது சொந்த மனத்திரிபாக மாற்றிக் கொண்டிருக்கிறோமா? உங்கள் எண்ணங்கள்தான் உங்கள் உலகை உருவாக்குகின்றன என்றால், இன்று இந்த நொடியில் உங்கள் மொபைல் திரையை பார்த்தபடி நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சூழலை உங்களுக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? சற்று யோசித்துப் பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. ஆமா, இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.